ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஜூலை 5, 6, 7 எடுத்த வீடியோ தான். 6ஆம் தேதி என் ஹஸ்பண்டோட பிறந்த நாள். 5ஆம் தேதி நைட்டு நாங்கள் படுக்கிறதுக்கே 11 மணி கழிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சின்னதாவாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி பிள்ளைங்க டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் தேடி பார்த்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் அந்த திங்ஸ் எல்லாம் எங்கள் கைக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ கிடைச்ச சின்ன சின்ன திங்ஸை வச்சு 12 மணிக்குள்ளே சிம்பிளாக டெக்கரேஷனை முடிச்சுட்டு அவங்க அப்பாவோடு சேர்த்து என்னையும் எழுப்பி விட்டுட்டாங்க. நாங்களும் கேக் கட் பண்ணி சாப்பிட்டோம். இந்த கேக் என் பொண்ணு செஞ்சது தான். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இது என்னோட பிறந்த நாளுக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த புடவை தான். நான் பிறந்த நாளுக்கு சுடிதார் தான் வாங்கி வச்சுருந்தேன். சுடிதார் டக்குன்னு எங்கேயும் கிளம்புறப்ப போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் சுடிதார் தான் வாங்குகிறேன். அம்மா எடுத்து கொடுத்து ஆசையாக தைச்சி போடணும்னு சொன்னனால தைச்சி போட்டுட்டேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி என் பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி பாயாசமும் வச்சேன், பிரியாணியும் செஞ்சேன். பட் லஞ்ச் என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு அன்னைக்கு கொடுத்து அனுப்பலை. மத்தியானம் தான் கொண்டு போய் கொடுக்கணுங்கிற அவசரத்தில் பிரியாணியெல்லாம் செஞ்சதை வீடியோவும் எடுக்கலை. பாயாசத்துக்கு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு உள்ளே ஊற வச்சு மூடி வச்சிட்டோன்னா சேமியா வேகிறதுக்குள்ளே ஜவ்வரிசி வெந்துடும். ஈவினிங் அம்மா அப்பாவை போய் பார்த்து ப்ளெஸ்ஸிங் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரப்போ பிள்ளைங்க பீஸா வேணும்னு கேட்டதுனால டாமினாஸில் போய் பீஸாவும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பீஸா சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சரி காரில் வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு காரில் வச்சு பீஸாவை சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பீஸா சாப்பிட்டதே எல்லாருக்கும் வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. சரி ஓகே, இனி வீட்டில் போய் அப்படியே தூங்கிடலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நைட்டு வீட்டுக்கு வரப்போ 11:30 ஆகிடுச்சு. டயர்டாக தூங்கிட்டோம். ஒரு வழியாக 2 பேரோட பர்த்டேவையும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.